ஒரு கிராமத்தில் இருக்கேன். சிறுகமணிக்கு ஒரு கிராமத்தில் இருக்கனால என்ஜிஓங்கிறனால ரொம்ப சிட்டிக்குள்ளே இருக்கவங்க என்னை ரொம்ப இதாக பண்ணாங்க. ஏன்னா நான் எடுத்த சாப்டர் அப்படி நம்ம எல்லாருமே சமூக ஆர்வல்னு சொல்கிறோம், தூய்மை பண்ணணும்னு சொல்கிறோம், மரக்கன்று நடுன்னு சொல்கிறோம். அந்த குப்பையை எடுக்கிறதுக்கு நம்ம விழிப்புணர்வு கொடுக்குறது கிடையாது. அந்த குப்பையை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது கிடையாது. அந்த முயற்சி எடுக்கிற எனக்கும் வந்து நிறையா வந்து கெட்ட பேர் தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அண்ணாட்ட கேட்டேன், ஒரு மாதமாக கேட்டுட்டு இருக்கேன், நல்லா பண்ணி தரேன்டா, நல்லா பண்ணலாம் அப்படின்னாரு. அதுக்கான அடிப்படை திட்டங்கள்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். இப்போ தமிழ்நாட்டில் எல்லா ஊராட்சியும் தத்து எடுத்து பண்ண போகிறோம். அதே மாதிரி பாதுகாக்கணும்னே அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு திட்டம் கொடுத்துருக்கேன். ஒரு கிராமத்தை பாதுகாக்கணும், அங்கே கேமரா பொருத்தணும். அதுக்கு 3வது கண்ணா கேமரா இருக்கும். அதுவும் நம்ம இந்த திட்டத்தில் ஒரு திட்டமாக கொண்டுட்டு வரணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கும் நம்ம செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு சேவை செய்வதற்கு வந்து எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமை வேணும் தான், கண்டிப்பாக வேணும். திருச்சி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இங்கே திருச்சி மாவட்டத்தில் யாரும் கோச்சிக்க வேணாம். திருச்சி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 400 என்ஜிஓ மீட்டிங் நான் போயிருப்பேன். நான் ஒருத்தர உடையது தான், என்கிட்ட இருக்க மட்டும் தான் நான் போட்டுட்டு போக முடியும். ஆனால் என்னோடைய செயல்பாடு மட்டும் தான் மேடையில் பேசுவாங்க, என்ன நான் பண்ணிகிட்டு இருக்கேன்ட்டு. நான் நைட்டு 11 மணிக்கு போவேன். எங்கள் சொந்த பந்தம் நான் கட்டிக்கிட்ட உள்ளூரில் அவங்க சொந்த பந்தம்னா என்னை பார்த்தா சங்கடப்படுவாங்கன்ட்டு 11 மணிக்கு போவேன். இந்த ஒவ்வொரு ஹோட்டலு மளிகை கடையெல்லாம் தம்பி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாக்கில் எடுத்து வச்சுருவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னா, குப்பைன்னா இரும்பு மட்டும் தான் குப்பை, பிளாஸ்டிக் மட்டும் தான் குப்பைன்னு. ஒவ்வொரு தீப்பெட்டியும் நம்மளுக்கு காசு, ஒரு சிகரெட் ஆட்டையும் இந்த காசு, அதெல்லாம் ரோட்டுக்கு வந்துச்சுன்னா அது குப்பை. அதனால ஏகப்பட்ட சிக்கல் வருது. நான் இருக்கிறது விவசாய இடம். இதில் பிளாஸ்டிக் கொண்டுட்டு போய் நீர்நிலையில் போகிறப்ப ஒரு நெல் நாற்று போட்டாலும் அது சரியாக வராது. ஆனால் ஒரு வீட்டுக்கு என்னன்னா அடித்தளம், இந்த அடித்தளத்தை நம்ம பிளாஸ்டிக் எடுத்துக்கணும்னாவே நீர்நிலையும் பாதுகாக்கலாம், விவசாயமும் நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற அடிப்படையில் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா என்கிட்ட நிறைய ஐடியா இருக்குது. சொல்கிற ஒன்றுனா திட்டத்தை அண்ணன்ட்ட கொடுத்துருக்கேன். அந்த திட்டத்து மூலயமா அடுத்த மாதத்துலேருந்து செயல்படுத்துவோம் எல்லாருமே. அதே மாதிரி தினம் ₹1 நிதி உதவி திட்டத்து மூலயமா கிட்டத்தட்ட 52,000 பேரை நான் உறுப்பினராக தமிழ்நாட்டில் சம்பாதிச்சு வச்சுருக்கிறேன். அதுவும் நம்ம அண்ணன் மூலமாக செயல்படுத்தி காட்டணுன்றதை என்னுடைய மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கொள்கிறேன்.